ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸுக்கும் இங்கிலாந்து உமன்ஸுக்குமான T20 செகண்ட் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, புதுசாக எந்தெந்த பிளேயர் லைனப்பில் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வைஸ் ட்ரை பண்ணணும், எந்தெந்த பிளேயர் வந்து சிவிசிக்கு ஆப்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், அது மாதிரி எந்தெந்த பெர்சன்டேஜ் வைஸில் பிளேயர்ஸை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்ரி கேட்டகரி வைஸ் ஏதாவது ஒரு பிளேயர்ஸானுக்கு உள்ள ஐடியா நீங்கள் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ வென்னியோடைய பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இதிலே சொல்லியிருக்கிறோம். இங்கே 5 இன்டர்நேஷனல் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. சேசிங்கில் வின் பண்ணவங்க 2வும் ஃபர்ஸ்ட்டு வின் பண்ணவங்க 2வும் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 154 டைம்ஸும் 172 189 1 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் 160 வர்றதுக்கு ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்ற வந்து இதுல இருந்தாலும் T20 மேட்சஸ் இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக நல்ல பிக்சர் ரோல் பண்ணி ஒரு இன்னிங்ஸாவது பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி இது பண்றாங்க. மேக்ஸிமம் இங்க டாஸ் வின் பண்றவங்க சேசினை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பும் இருக்கு. ஸோ கிளவுடி கண்டிஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி மழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த இதுல 2022ல இந்தியா வந்து 122 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து 126ல வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் அங்க டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பின் டாமினேஷன் கண்டிப்பா இந்த மேட்சுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்லயும் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் ஸ்பின் வந்து விக்கெட் ஃபால்ஸ் வந்து நிறையவே எடுத்திருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகுது. ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்ல விக்கெட் ஃபால் எடுக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போடுற பட்சத்தில் அந்த டீம் வந்து வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 9 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 22 மேட்சஸ் வின் பண்ணாலும் ரீசெண்டாக நடந்த ரெக்கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 8ம் அவங்க 6ம் இந்தியாவும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 5 மேட்சஸ் இங்கே லே பண்ணியிருக்கிறாங்க. 5 மேட்சஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஒரு மேட்ச் லாஸும் ஆயிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் 60-40 சான்ஸ்னா இந்த மேட்ச் 50-50 சான்ஸ் இருக்கும் போத் டீம்ஸுக்கும். ஸோ ஈக்குவலா சப்போர்ட் பண்ணியே டீம் போடுங்க. இவங்களுடைய பாசிபிள் டீம்ல வந்து கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் C-டீம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இந்த மேட்ச்ல இருக்கும். ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களையும் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் பிளேயர் 11ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கு. ஹைஸ்கர் உள்ள வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் ராணா கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்து நியூஸ் வந்திருக்கு. மேபி வந்தா அந்த 1 சேஞ்சஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸ்க்கும் இந்தியன் உமன்ஸ்க்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மேட்சோடைய ட்ரீம் டீம் பேட்டர்ன் இதில் எப்படி அந்த சொன்ன பெர்சன்டேஜ் மாதிரி எந்த கேட்டகரியில் எப்படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ரிச்சா கோஷே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வர்றது அதிகமான வாய்ப்பு உண்டு. அவங்களே அந்த கேட்டகரியில் எடுத்துடலான்னு சொல்லியிருந்தோம். இந்த கேட்டகரியில் தீப்தி சர்மாவும் இருந்தாங்க. இப்போது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 75க்கு எபோவில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ரிச்சா கோஷும், மந்தனா, ஸ்கைவர், தீப்தி சர்மா, எக்லிஸ்டோன். இப்போ கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் யாராவது ஃபெயிலியர் ஆவாங்கன்னு ஏதாவது ஒருத்தராவது ஆவான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எக்லிஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெயிலியர் கேட்டகரி தான். ஆனால் உள்ள ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஆனால் மேட்ச் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி ஒயிட் வந்து 75க்கு எபோவ் வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனதுனால மற்ற பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் இருந்தது. மேட்ச் அதுக்கு தக்கனமாக தான் மூவும் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்தனா வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கைவர் எக்லிஸ்டோன் கிட்ட தான் த்ரெட் இருக்கணும். ஸ்கைவர் போடவே இல்லாததுனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆகிட்டு அதே மாதிரி கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேப்டன் அளவுக்கும் வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக இப்போ மந்தனா கேப்டன்சியில் நடந்ததுனால ஹெச்டிஓவில் வந்து கொஞ்சம் டாப்பில் வந்துட்டாங்க. இல்லைனா ராட்ரிகஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் அந்த இடத்துல சொல்லியிருந்தோம். லைனப்பில் வந்து சேஞ்ச் வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணணும்னா லைனப் ஆர்டர் பாருங்கள். அதில் ராட்ரிகஸோட இது கீழே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற லோ பிக் பிளேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இவங்க 0 to 25 உள்ள ஃபஸ்ட்டு லோ பிக்கு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்ரிகஸ் இல்லைனா எல்பெல் ஒரு கேட்டகரியில் சொல்லியிருந்தோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எல்பெல் உள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி ராதா யாதவ் அந்த ராணாவில் ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்துட்டாங்க. ராதா யாதவும் லோ கேட்டகரியில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி 7.5 இந்த ஏர்லோட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. இதில் லைனப்பில் ஒரு பிக் சேஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த சரானி தான். இவங்களை நிறைய பேர் வீசி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் டீமில் கொடுத்துருந்தோம். எதனால அப்படின்னா இவங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0 to 25 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 8% தான் இருந்தது. ஸோ ரேங்க் உங்களுக்கு டாப்பில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் போடணும். இப்போ நீங்கள் ஹை பெர்சன்டேஜ் மந்தனா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட லோ பெர்சன்டேஜ் பிளேயர் கொடுக்கணும். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் 25 to 50 இல்லைனா அதுக்கு கீழே ஒரு பிளேயர் சிவிசி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டாங்க. ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆனது இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை தான் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேட்சோடைய பிச்சு ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல பேட்டினுக்கு இனிஷியலாக சப்போர்ட் ஆனாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியலாக நல்ல சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் இல்லை மிட் ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் லெக் ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் விக்கெட் ஃபால் ஓரளவு கிடச்சிருக்கு. ஆஃப் ஸ்பின்னர் மேட்சுக்கு கம்மியாக விக்கெட் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இதில் பவர் பிளே ப்ராக்ரஸ் அதே மாதிரி தான். லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி மந்தனா சிஃபாலி வர்மாவில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி போங்க, வென்யூ ப்ராக்ரஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரியான கண்டிஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே இது செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் இல்லாமலும் போகலாம். ஸோ இல்லை ஒரு விக்கெட் விழலாம் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு தக்கனமான அந்த டாப் ஆர்டரில் வர பிளேயரில் யாரை லீவ் பண்ணலாம், யாரை ரிஸ்க் எடுத்து தூக்கணும், இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆல்ரவுண்டரில் ஒரு நல்ல பாயிண்ட் வரும். அதே மாதிரி பவுலிங் செக்ஷனில் தான் விசி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரவுண்டரில் வர்றதுக்கும் அதே இது பவுலிங்கில் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சும். ஏன்னா பவுலர்ஸ் நல்லா இங்கே போட்டிருக்காங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1 or 2 பிளேயர்ஸ் தான் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் யார் அப்படிங்கிறத அந்த கேட்டகரியில் சொல்கிறோம். இதில் இந்த 3 பிளேயரில் இந்த 2 பேருமே ஹை பெர்சன்டேஜில் சிவிசியில் இருக்காங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம் ஸ்கைவர் எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, அவங்க பவுலிங் போட மாட்டாங்க, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த இடத்துல கேப்டன் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். கேப்டன் அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா அவங்க தான் வருவாங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச் அவங்க ஒரு ஓவருமே போடலை. ஆனால் இந்த மேட்ச் ஒன்று இனிஷியலாக மந்தனா விக்கெட்டை தூக்குறதுக்கு, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகிற காரணத்தினால ஒரு 1 or 2 ஓவர் பவர் பிளேயில் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, சின்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கைவர்கிட்ட மந்தனாக்கு நல்ல த்ரெட் இருக்குது. ஸோ அவங்க அந்த இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஒரு 1 or 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரீம் டீம் பிளேயரில் கண்டிப்பாக இருக்காங்க. இப்போது மந்தனாவை பொறுத்தவரை அவங்களும் ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்காங்க. வேறு எந்த வித இதுவும் கிடையாது. இங்கிலாண்டில் இப்போ கண்டிப்பாக பிளேயிங் 11 மாறுது. ஸோ இனிஷியலாக மந்தனா பொறுத்தவரை இந்த மேட்ச் 50-50 சான்ஸ் தான் அவங்க வரதுக்கு இருக்கும். 2 ஹை பிக் ஒரே கேட்டகரியில் இருந்தால் மேக்ஸிமம் ஒன்று அடிப்படுவாங்க, இல்லை கம்மியான ட்ரீம் பாயிண்ட் எடுப்பாங்க. சிவிசி வேறு இடத்துக்கு போயிடும். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சில் இதே கேட்டகரியில் வந்துச்சுன்னா இதே கேட்டகரியில் விசி வராதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்திருந்தது. அதே தான் இந்த மேட்சுக்கும் இருக்கும். ஸோ சேம் கேட்டகரியில் சிவிசி கண்டிப்பாக இந்த இடத்துல வர்றது
கஷ்டம். ஏன்னா பிளேயர்ஸோட இதுவும் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கைவரை வந்து கண்டிப்பாக ஒரு பிளேயராக எடுத்துடலாம் எந்த இன்னிங்ஸ்னாலும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்லிஸ்டோன் பொறுத்தவரை இந்த வென்யூவில் நல்லா தான் போட்டிருக்காங்க, அவங்கள மிஸ் பண்ண வேண்டாம். போத் இன்னிங்ஸுமே அவங்களுக்கு வந்து நல்லா போட்டிருக்காங்க, நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. மந்தனா பொறுத்தவரை 50-50 சான்ஸ் எடுத்து நீங்கள் டீமில் எடுங்க. ரிஸ்க்காக விட்றதா இருந்தால் ஒரு 50-50 சான்ஸ் எடுத்து எடுங்க. 3 மேட்ச்சு அங்கே ப்ளே பண்ணதில் கம்மியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா லீவ் பண்ணுறது பார்த்து லீவ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஹெட் டு ஹெட்டில் நல்ல ரெக்கார்டும் வச்சுருக்காங்க. கேட்டகரியில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 75 to 100 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் இருந்து 4 பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை 5 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருத்தங்க கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகுவாங்க. அப்படி லீவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கீழே இருக்கிற பிளேயரை எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நான் சொல்கிறது ஃபுல்லாக ஜிஎலுக்காக மட்டும்தான். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக் எடுத்தால் போதும், அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் 2 ரிஸ்க்காக எடுத்தால் சேஃபாக போனால் 3 பேர் ட்ரை பண்ணுங்கள். மந்தனாக்கு இது வந்து 150 அவங்க T20 ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ட்ரீம் டீமாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் கேப்டன் இவங்க கிடையாது, ஹைச்கர் வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக விளாடுவாங்க. மாதிரி ரிச்சா கோஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுக்கிறதே பெட்டரான வாய்ப்பு. இது அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கிலாந்துக்கு ஃபேவராக டீம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிச்சா கோஸை எடுத்துக்குங்க. தீப்தி சர்மா பொறுத்தவரை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு இந்த பிச்சு சொல்கிறாங்க. 4 ஓவர் கண்டிப்பாக போடுவாங்க. ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடித்தாலும் அவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ எப்படியும் அவங்கள மிஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள டீமில் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா லாஸ் ஆனாலும் ட்ரீம் டீமுக்காவது வந்துடுவாங்க. இப்போ இந்த மேட்ச் ஹைச்கர் உள்ளே வராங்க. ஹைச்கர் பொறுத்தவரை இந்த வென்யூவில் வந்து ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பெரிய அளவுக்கான அந்த இது இல்லை. இப்போ கேப்டன்ஷிப்பும் இவங்க தான் பண்ணுவாங்க. சேஸின் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவங்க பவுலிங் போடலாம் மாட்டாங்க. சேஸின் பண்ணால் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், லோ பிக்கில் எடுப்பாங்க, 1 டவுன் வருவாங்க. இது ஒன்று தான் அட்வான்டேஜ். மேக்ஸிமம் 1 டவுனில் தான் வருவாங்க, இல்லைனா 2 டவுன் வருவாங்க. ஸோ ஒரு லோ பிக் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹைச்கரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா டிவைட்டோடைய பெர்சன்டேஜ் வந்து 50க்கு எபோவ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு லோ பிக்கு தான் இருக்காங்க. ஸோ ஹைச்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிவைட் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், அவங்க அடித்தா நல்லா பெருசாக அடித்து கொடுத்துருவாங்க, அடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைனா அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் இவங்களை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ரிஸ்க்காக லீவ் பண்ணிடுங்க. அவங்க ஒரு ஹை பெர்சன்டேஜ் 50க்கு எபோவ் இருக்காங்க, ஒரு பிளேயர் அந்த இடத்துல வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வைஸ் இவங்களை எடுத்தால் போதும். ஆனால் ஒன் சைடாக இங்கிலாந்துக்கு டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க இருக்கணும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் வர்றதுனால கண்டிப்பாக விக்கெட் ஃபால் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டிவைட்டை எடுக்கிறதா இருந்தால் அந்த டங்க்லி இந்த மாதிரி பிளேயரை லீவ் பண்ணுற மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ அதுக்கு தக்கனமாக பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி எடுக்கலாம். இந்த கேட்டகரியில் லாஸ்ட் இதில் ப்ளே பண்ணது ரிச்சா கோஷ், டிவைட்டு, தீப்தி சர்மா. மேக்ஸிமம் இந்தியன் பிளேயர்ஸ் தான் இந்த இடத்துல இருந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் வந்தாங்க. இந்த டைம் சேஸின் பண்ணால் மட்டும் டிவைட்டு பாருங்கள், இல்லை அப்படின்னா இந்தியன் பிளேயரே இதில் இருந்து 2 பேர் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேரில் அடிஷ்னலாக இதில் யார் வருவாங்கன்னா டீன் இந்த மேட்ச் உள்ளே வராங்க. டீன் உள்ளே வர்றதுனால இந்த மேட்ச்சு அவங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம லாஸ்ட் மேட்ச்சு பெல்லையும் ராட்ரிகஸையும் சொல்லியிருந்தோம், அந்த பேட்டிங் ஆர்டர் மாறிட்டு அதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ ஹைச்கர் வராங்கன்னா பேட்டிங் ஆர்டர் அவங்களுக்கு டாப்பில் போனாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணணும். ஸோ இதில் யார் லோ பிக்கில் இப்போ இருக்கிறாங்கன்னா ராட்ரிகஸும் டீன் உள்ளே வராங்கன்னா
மேக்ஸிமம் அவங்க பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு விக்கெட்டில் இல்லைனா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பாயிரும். அதே மாதிரி மந்தனாவுக்கு த்ரெட்டாகவும் இருக்கும். ஸோ எப்படியும் அவங்க ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. லோ பிக்கில் இருக்காங்க. இந்த டைம் இந்த கேட்டகரியில் அவங்கள விட வேண்டாம். அதே மாதிரி எல்பெல் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ரொம்ப மஸ்ட்டு இந்த மேட்சை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா நல்ல ஸ்லோ டெலிவரி போடுறாங்க, கட்டர் வேரியேஷன் போடுறாங்க, அதில் பேட்டிங் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இந்த மேட்சும் இருக்குது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். இதில் யாரெல்லாம் லோ பிக்கில் இருக்காங்கன்னா ஏ ஜோன்ஸ், ராட்ரிகஸ், சீடின், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரில் இருந்து கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ரொட்டேஷன் வைஸில் நீங்கள் கூட அதை எடுத்துக்கலாம். ஏ ஜோன்ஸையும் சீடினையும் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். ராட்ரிகஸ் பேட்டிங் ஆடுற பின்னாடி இருந்தால் கண்டிப்பாக ஆனால் 2 பேர் வருவாங்க. அவங்கள மிஸ் பண்ண வேண்டாம். மந்தனாவை லீவ் பண்ணிங்கன்னா சிஃபாலி வர்மாவை டீமில் கண்டிப்பாக எடுக்கணும். அவங்க ஒரு ட்ரீம் டீம் வருவாங்க. ஒன் சைடாக போட்டால் மட்டும்தான், இங்கிலாந்துக்கு ஒன் சைடாக போட்டிங்கன்னா மட்டும் டாப் ஆர்டரை வேணால் லீவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்க வாய்ப்பு உண்டு. சிடினோட சேர்த்து கண்டிப்பாக 2 to 3 பேர் வருவாங்க. ஸோ அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். இதில் ஏர்லோட்டும் மேலே டாப் ஆர்டரில் இருக்கிற பேட்டரில் யாராவது வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏர்லோட் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த மேட்சும் அவங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இவங்க வரலன்னா என்ன பிளேயர் வருவாங்கன்னு ரொட்டேஷன் பிக்கில் நான் அடுத்த கேட்டகரி போகிறப்ப சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து இப்போவும் டவுனில் தான் இருக்குது. ஸோ அவங்கள ஒரு ட்ரம்ப் பிக்காக கூட நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால், செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் கூட ஒரு பிளேயராக எடுங்க. சிவிசி அளவுக்குலாம் ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரம்ப் பிக்காக சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா. இதில் கேப்சி பொறுத்தவரை அவங்க தொடர்ந்து ஒரு 6 மேட்ச் ட்ரீம் டீமே வரல எல்லா இதுலேயும். ஸோ இந்த மேட்ச்சு இவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லோ பெர்சன்ட்டில் இருக்காங்க. பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க இந்தியா பக்கம்தான் மேட்ச் போகுதுன்னா இவங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கும். ஸோ ஒரு லோ பிக்கில் வர ஆல்ரவுண்டரை மிஸ் பண்ண வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், டங்க்லியை டீமில் எடுக்கிறீங்கன்னா சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா டீமில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை கண்டிப்பாக டங்க்லி பிமோண்டில் யாராவது ஒருத்தங்க உறுதியாக வருவாங்க. லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க நம்ம இந்தியா கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக போனதுனால வர முடியல. இந்த பெமௌண்ட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உறுதியாக அவங்கள டீமில் எடுத்துடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா லீவ் பண்ணிடுங்க. டங்க்லி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுக்கலாம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் விட்டுருங்க. இப்போது இதில் யார் 2 பேரில் நல்லா பண்ணுவாங்கன்னா, டங்க்லி பொறுத்தவரை அடித்தா பெருசாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க பொறுமையாக நிதானமாக விளையாடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறது யார் பண்ணுறா, செகண்ட் இன்னிங்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பேரில் இவங்க தான். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி எடுங்க. 25 to 50 கேட்டகரியில் இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ரெட்டி, கேப்சி, பெமௌண்ட்டு, டங்க்லி, இந்த 4 பேரில் இருந்து கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் நீங்கள் ஜிஎலுக்கு எடுத்தே ஆகணும். எடுத்தால் தான் உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ பிளேயரை இது பண்ணி எடுங்க. இங்கிலாந்து பிளேயருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் இந்த கேட்டகரியில் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 2 பேர் எடுக்கிறீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸுக்கு கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் லைனப்பில் சேஞ்ச் ஆகி வந்த பிளேயரை நீங்கள் லைனப்புக்கு அப்புறம் எப்படி அதை எடுக்கிறதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை. லைனப்புக்கு அப்புறம் யாருக்கு ஃபஸ்ட்டு 4 ஓவர் போடுவாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி லைனப்பில் இப்போ ஐசிடிஎல் வந்து லாஸ்ட் மேட்ச் உள்ளே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் கேட்ச்லாம் மிஸ் ஆகினதுனால தான் அவங்க ட்ரீம் டீம் வந்தாங்க. இங்கிலாந்து பக்கம் நிறைய ஃபால்ட் இருந்தது, அதனால வந்துட்டாங்க. இல்லைனா ராட்ரிகஸ் கூட உள்ள ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இப்போ எப்படி அந்த கேட்டகரியை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராட்ரிகஸ் ஹைச்கரில் ஒருத்தங்க லாஸ்ட் மேட்ச்சில் வந்து இப்போ இந்த மேட்ச் ராட்ரிகஸ் ஹைச்கரில்
ஒருத்தங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ரொட்டேஷனில் எடுக்கணும். அவங்களோட ஹைச்தியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸே அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸும் அவங்க விளாடுவாங்க, ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேயர் வந்து லாஸ்ட் மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போது எப்படின்னா லாஸ்ட் மேட்ச் சிவிசி இந்தியாவில் இருந்தே வந்துருச்சு. இப்போ ஒருவேளை மந்தனா வந்து திரும்பியும் ட்ரீம் டீம் உள்ளே வந்துட்டாங்க, நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா இந்த பிளேயர் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இவங்க வந்துட்டாங்கன்னா மந்தனா அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது இவங்களோட பெர்சன்டேஜ் ஏறிடுச்சு. ஸோ 0 to 25 இருக்கிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து தான் நீங்கள் டீமில் எடுக்கணும். அதில் யார் யார் இருக்காங்கன்னா இப்போ இந்த ஐவாங் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு வேளை டீமில் எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா இவங்கள மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அதே மாதிரி அம்ஜத் கர் இவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. லாஸ்ட்டில் இப்போ இவங்க தான் ஃபாஸ்ட் பவுலர் டீமில் இருக்காங்க மெயினாக. ஸோ 4 ஓவர் கடைசியில் விக்கெட்டும் எடுப்பாங்க, போய் பேட்டிங்கும் பண்ணுவாங்க. உங்களுக்கு லோ பிக்கில் இருக்காங்க, ஒரு லோ பிக்கில் உள்ள கேட்டகரியில் இவங்க தான். இந்த 2 பேருக்குள்ளே இவங்க டீமுக்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க வருவாங்க. இல்லை அப்படின்னா அம்ஜத்கரை ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வேறு என்ன பிளேயர்லாம் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குன்னா ஃபில்லர், இவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு மாதிரி இவங்க நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டீமுக்குள்ளே எடுத்தாங்கன்னா. அதே மாதிரி எக்லிஸ்டோன், அதே மாதிரி சீடீன் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கைவர் எப்படியும் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. அவங்க பவுலிங் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் போட்டாங்கன்னா சிவிசி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு லோ பிக் பார்த்தீங்கன்னா ஜோனஸ், இவங்க இந்த வென்யூவில் ஓரளவு ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா வந்து ஒன் சைடாக தான் திரும்பி வின் ஆகும்னா இவங்க லோ பிக்கில் இருக்காங்க, போன மேட்ச் ஹை பிக்கில் இருந்தாங்க, இப்போ லோ பிக்காக இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒரு லோ பிக்கை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோ பிக் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. அம்ஜத்கரும் ரெட்டி ராட்ரிகஸ் தான் இருக்காங்க. உள்ளே வந்தால் ஹைச்கர் உள்ளே வருவாங்க. ஹைச்கரா ராட்ரிகஸான்னு ஒருத்தங்களை எடுத்தால் போதும், 2 பேரையுமே எடுக்கிறதுக்கு வேண்டாம். மேக்ஸிமம் ஹைச்கர் உள்ளே வந்தாங்கன்னா 50க்கு பிலோ தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். 50க்கு எபோவ் போயிட்டாங்கன்னா பெட்டர் ராட்ரிகஸை எடுக்கிறது நல்ல சாய்ஸ். ஆனால் லைனப்பை பார்த்துட்டு எடுங்க. இந்த மேட்ச்சு ஸ்கைவருக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்லிஸ்டோனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியா இதில் அம்ஜத்கர் ரிஸ்க் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைச்கர் வந்தாங்கன்னா சேஸின் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம ராதா யாதவுக்கு இந்த மேட்ச்சு பெருசாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஆர் மார்த்தடாஸ் பவுலர்ஸுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது, அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அளவுக்கு இந்தியா இதில் ஹைச்கர் தான் சேஞ்சாக இருக்கும். ஹைச்கர் உள்ளே வருவாங்க. அந்த ராணா இல்லை அப்படின்னா வேற ஒரு பிளேயர் வெளியே போவாங்க. இந்த மாதிரி தான் சேஞ்ச் இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. இங்கிலாந்துலேயும் ஒரு சின்ன சேஞ்சு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை பண்ணிக்கிங்க. ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க நம்ம கேட்டகரி வைஸ் சொன்ன லோ பிக்கை ஒருத்தங்களை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ ஆல்ரவுண்டரில் ஒருத்தங்களை சொன்னோம்னா அவங்கள ஒருத்தங்களை எடுத்தால் போதும், ஒருத்தங்களை போய் எடுக்காதீங்க. பவுலரில் ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணோம்னா அவங்கள ஒருத்தங்களை எடுத்தால் போதும், இன்னொருத்தங்களை எடுக்காதீங்க. மேக்ஸிமம் 50க்கு எபோவ் வந்து 9 பேரும், அதுக்கு கீழே 2 பேரும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறோம்னா 8 பேரும் கீழே 3 பேரும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவாங்க. 50க்கு பிலோ கண்டிப்பாக ஜிஎல் விளையாடுறவங்க 4 to 5 பேர் டீமில் எடுத்தால் தான் உங்கள் ரேங்க் ஆனது கூடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.